அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆணி திருமஞ்சனம். தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குங்க. சில மாதங்கள் தெய்வ வழிபாட்டுக்கான மாதங்களாகவும், சில மாதங்கள் நம்முடைய முன்னோர்களுடைய கடமைகளை செய்வதற்கான மாதங்களாகவும் நம்முடைய சாஸ்திரங்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கு. அந்தந்த மாதத்துக்கான வழிபாட்டினை நம்ம கரெக்டாக முறையாக செய்கிறப்ப நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கர்ம வினைகளும் நீங்கி நோய் நொடியெல்லாம் இல்லாமல் குடும்பமாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாம்ங்கிற ஒரு ஐதீகங்கள் இருக்குது. இதே மாதிரி தான் தேவர்களுக்கும் ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு காலங்கள் வழிபாட்டு காலங்களாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. தேவர்களுடைய காலை வழிபாட்டுக்கான காலம் மார்கழி மாதமும், மாலை வழிபாட்டுக்கான காலம்தான் ஆனி மாதம். அப்படிப்பட்ட இந்த ஆனி மாதத்தில் நமக்கு வந்திருக்கக்கூடிய ஆணி திருமஞ்சனம், ஆணி உத்திரம் குறித்த அற்புதமான ஒரு தகவல் தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த நாளில் நீங்கள் கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான சில பொருட்கள், ஏன்னா நம்முடைய வாழ்க்கை முழுக்க நம்ம நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருப்பதற்கு சில பொருட்களை நீங்கள் இது அபிஷேகத்துக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சீரும் சிறப்புமாக நல்ல ஒரு செல்வ நிலையோடு வாழலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணி உத்திரம் திருமஞ்சனத்துக்கு நம்ம என்றைக்குமே பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கணும், குடும்பத்தில் சந்தோஷங்கள் நமக்கு நடக்கிறதுக்கு சொல்லக்கூடிய அற்புதமான ஆணி உத்திரத்துடைய அந்த மந்திரத்தையும் தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நமக்கு ஒரு வருஷங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் பொழுதுங்க. தேவர்களுக்கு வைகறை பொழுதுங்கிறது மார்கழி மாதம், காலை பொழுது மாசி மாதம், உச்சி காலங்கிறது சித்திரை மாதம், மாலை பொழுதுங்கிறது இந்த ஆனி மாதம், இரவு பொழுது ஆவணி, அர்த்தஜாம நேரங்கிறது புரட்டாசி மாதம். இப்படி இந்து புராணத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் வரக்கூடிய சந்தியா காலமான நமக்கு ஆனி மாதமும் மார்கழி மாதம்தான் நடராஜருடைய வழிபாட்டுக்கு மிக உகந்த மாதமாக கருதப்படுது. சந்தியா காலங்கிறது சூரியன் உதயமாகுகின்ற நேரத்தையும் அது மறையக்கூடிய நேரத்தையும் குறிப்பது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனமும், ஆனி மாதத்தில் ஆணி திருமஞ்சன தரிசனம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். பங்குனி உத்திரம் எவ்வளோ விசேஷமோ அதே மாதிரி ஆணியில் வரக்கூடிய உத்திரமும் ரொம்ப விசேஷம். இந்த ஆணி உத்திர நாள் தான் நமக்கு ஆணி திருமஞ்சனமாக நமக்கு கொண்டாடப்படுது. இந்த நாளில் வானுலகத்தில் இருக்கக்கூடிய 33 தேவர்களும் எல்லாருமே நடராஜருக்கு பூஜை செய்வதாக நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லுது. சிவபெருமான் அபிஷேக பிரியர். ஆனால் சிவனுடைய வடிவத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய நடராஜ மூர்த்திக்கு வருடத்துக்கு 6 முறை மட்டும்தான் அபிஷேகம் நடத்தப்படும். இந்த 6 அபிஷேகத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த திருமஞ்சன உற்சவம். இந்த திருமஞ்சன தரிசனத்தை இது யாரெல்லாம் ஒருத்தங்க நம்ம கண்குளிர பார்க்குறோமோ நம்முடைய வாழ்க்கையில் நல்லபடியான செல்வ வளம், மகிழ்ச்சி, சந்தோஷம், கஷ்டத்திலிருந்து நமக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு, குறிப்பாக கணவன் மனைவிக்கு அந்த தம்பதிகளுக்கு இடையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல ஒரு இடத்துல நமக்கு மனசுக்கு பிடித்த அந்த வரம் அமையிறது, இப்படி எல்லா நலன்களும் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகங்கள் இருக்குங்க. நமக்கு இந்த அக்னி நட்சத்திரம் முடிந்ததுக்கப்புறமும் ஆனி மாதத்தில் வெப்பத்துடைய தாக்கமானது அதிகமாக இருக்கும். இந்த காலத்தில் நடராஜ பெருமாளை நம்ம குளிர்விப்பதற்காக சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமாளுக்கு இந்த திருமஞ்சன அபிஷேகமானது ரொம்ப விசேஷமாக நடக்கும். திருமஞ்சனம் அப்படின்னா மகா அபிஷேகம்னு அர்த்தம். இது எல்லா புகழ்பெற்ற சிவாலயத்திலையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் சின்ன கோவிலிருந்து பெரிய கோவில் வரைக்கும் எல்லா கோவில்களிலுமே சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள், அர்ச்சனைகள், ஆராதனைகள் இது எல்லாமே நடக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிதம்பரம் போய் நடராஜ பெருமாளை போய் பார்க்கலாம், பக்கத்தில் உங்களுக்கு இருக்குன்னா தாராளமாக போய் நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அப்படி பண்ண முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்லையே நீங்கள் போயிட்டு அங்கே கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்த ஏதாவது அந்த திருமஞ்சனத்துக்கான பூஜைக்கான பொருட்கள் நீங்கள் கொடுத்து வந்தாலே போதும். எப்பயுமே சிவன் அபிஷேக பிரியர். குறிப்பாக சந்தனம், பால், புனுகு, பன்னீர், விபூதி, வில்வம் இது மாதிரியான பொருட்கள் உங்களுக்கு என்ன முடியுதோ நம்ம வாங்கி நம்ம சுவாமிக்கு நம்ம கொடுத்தோன்னா அந்த அபிஷேகத்தினால் குளிர்விக்கப்படும் சிவபெருமானை நம்ம பார்க்கறதன் மூலமாக
நமக்கு ரொம்ப அந்த கடுமையான வினைகள் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தால் கூட அந்த வினைகளுடைய தாக்கம் குறைவதோடு நம்ம பெண்களுக்கு குறிப்பாக தீர்க்க சுமங்கல யோகமானது கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம், திருமணம் ஆகாதவங்களுக்கு கூடி விரைவில் அந்த திருமணம் ஆகிறது, அப்படி எல்லாவித நலன்களும் உடல் நலன்களும் கண்டிப்பாக நமக்கு ஒரு சேர கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி இந்த உத்திரம் நட்சத்திரங்கிறது சூரிய பகவானுக்கு உரியது. ஆணி உத்திரத்தில் திருமஞ்சனத்தில் நம்ம இப்படி கலந்துக்கிறப்ப சூரிய கிரகத்தினால் இல்லை சூரியனால் ஏதாவது ஒரு பாதிப்புகள் நமக்கு இருக்குன்னா அந்த தோஷங்கள் முழுக்க முழுக்க நமக்கு நிவர்த்தி ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஒரு அரசு வேலை எதிர்பார்த்துருப்பீங்க, இல்லாட்டி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அப்படி இருக்கலாம். இல்லாட்டி எங்களுக்கு வருமானம் பத்தலை, எங்களுக்கு நல்லபடியான ஒரு வேலை அமையலை, அப்படிங்கிறவங்களாம் இந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு இப்படி வரக்கூடிய ஆணி உத்திர இந்த நாளில் நீங்கள் சிவனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே போதும். நல்ல ஒரு தொழிலில் முன்னேற்றம், வருமானங்கள், லாபங்கள் இது எல்லாமே கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த திருமஞ்சன அபிஷேகத்தில் நீங்கள் இது மாதிரியான எளிமையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம், இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு முறையோ 3 முறையோ இல்லாட்டி 3 வேளை, இப்போ காலை மாலை ராத்திரி அப்படி 3 வேளையுமே முக்காலமும் கூட நம்ம இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபடுவதன் மூலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு இடத்துல திருமணம் அமையும். பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலியான ஒரு யோகம், மாங்கல்ய பலம் கூடுவதற்கான அற்புதமான சிதம்பரத்துடைய ஒரு மந்திரம் தாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம். கிருபா சமுத்திர சிமூகம் திரிநேத்திரம் ஜடாதரம் பார்வதி வாமபாகம் சதாசிவம் ருக்ரமணந்த ரூபம் சிதம்பரேசம் ஹிருதி பாவயாமி. இது உச்சரிப்புக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட நம்ம இதை கொஞ்சம் சிரமப்பட்டு நீங்கள் நாளைக்கு பூஜை நேரத்தில் இல்லை எங்கேயாவது கோவிலில் இருக்கலாம், கோவிலில் நீங்கள் சொல்லலாம், இல்லை நம்ம வீட்டிலேயே தீபங்கள் ஏற்றிட்டு சொல்லலாம். அப்படி சொல்கிறப்ப நமக்கு நடராஜருடைய பரிபூர்ண அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல தீர்க்க சுமங்கல யோகமும் கிடைக்கும். இதனுடைய தமிழாக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கருணை கடலும் அழகிய முகத்தை உடையவரும் முக்கண்ணனும் ஜடாமுடி தரித்தவரும் பார்வதி தேவியை இடப்பாகத்தில் கொண்டவரும் எப்பொழுதும் மங்களமூர்த்தியாய் இருப்பவரும் துன்பத்தை போக்குபவரும் பல உருவங்களை உடையவருமான சிதம்பரநாதனை மனதில் உருவகித்து போற்றுகின்றேன். இதுதாங்க இதனுடைய தமிழ் அர்த்தம். அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் வீட்டில் தான் நமக்கு கோவிலுக்கு போக முடியல, வீட்டில் தான் இருக்கோன்னா வீட்டிலையே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு, அதுவும் நம்ம ஏற்றுகின்ற தீபம் நாளைக்கு விசேஷமான வில்வ இலை உங்களுக்கு கிடச்சதுன்னா தாராளமாக நம்ம கோவிலுக்கு நம்ம வாங்கி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அந்த வில்வ இலைகள் ஒரு சின்னதான ஒரு பித்தளை தட்டில் வச்சுட்டு அந்த வில்வ இலைகள் மீது ஒரு சின்ன ஒரு அகல நெய் தீபம் ஏற்றிட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்கிறதுங்கிறது கூடுதலான விசேஷம். இப்படி எளிய முறையில் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ஆணி திருமஞ்சனத்துக்கு நீங்கள் வழிபாடுகளை செஞ்சு பாருங்கள். வாழ்க்கை என்றைக்குமே தித்திக்குங்க. கண்டிப்பாக இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.